எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக ஊடகத்துறை, பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பயங்கரமான வெயிலுக்கு பிறகு இப்போதான் வெயில் குறைய ஆரம்பிச்சிருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு வெயில லைஃப் டைம். எல்லா இடத்துலையும், நாட் ஒன்லி இன் சென்னை, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, ஃபுல் வெயில் வெயில் வெயில். இப்போ கொஞ்ச காலமாக மழை பெஞ்சிச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான வானவில் 2 தெரிஞ்சுது, பார்த்தீங்களா எல்லாரும்? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ ரொம்ப அழகான சென்னை. இந்த டீம் வந்து எனக்கு திடீர்னு அறிமுகமானது. நான் அப்போ ஒரு மூணாரில் ஒரு படப்பிடிப்பில் இருந்தேன். அப்போ ராகுல் கபாலி கால் பண்ணார், இது மாதிரி ஒரு கதைக்கு கேட்க முடியுமான்னு. நான் இது மாதிரி மூணாரில் இருக்கேன், வந்து கேட்குறேன்னொன்னே, இல்லை இல்லை நாங்கள் வரோம் அப்படின்ட்டாங்க. ஓ, இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். சரி, உடனே மறுநாள் வந்துட்டாங்க. மறுநாள் வந்துட்டு, எங்கே இருக்கீங்க? உங்கள் ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கோம், நாங்கள் வரோம் இல்லை நீங்கள் வரீங்களா அப்படின்னாங்க. இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதை கேட்டேன். கதை பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டேன். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு உடனே கால் பண்ணேன். ஐயோ என்னையா அது, கையெல்லாம் ரத்தமாயிடுச்சு ஸ்கிரிப்டை புரட்டி புரட்டி. இவ்வளோ ரத்தம் இருக்கு? இல்லை இல்லை, ஸ்கிரிப்டில் தான் இருக்கும், அது படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ தெரியாது, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குறா அப்படின்னு கேட்டார். எனக்கு பிடிச்சிருக்குது. தென் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனது. எனக்கு வந்து இந்த மிஸ்ஸான் சீன் சொல்லுவாங்கல்ல, ஒரே செங்கிள் ரொம்ப லாங்காக ஒரு டைம் வந்து ஒரு டேக் எடுத்துகிட்டு போகிறது, அதில் நடிக்கிறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும். எல்வி பிரசாத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி டைரக்ஷன், அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆஸ்தான மிஸ்ஸான் சீன் ஆக்டர் நான் தான் ஒரு பீரியடில். மிஸ்ஸான் சீன்னா வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஃபிலிம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. அந்த ஃபிலிம் வந்து 16 mm ஃபிலிமு. ஸோ அந்த 5 மினிட்ஸில் ஒரே படம் எடுத்துடணும், 5 மினிட்ஸ் படம், கட் எதுவும் இல்லாமல். ஸோ நான் வந்து நிறைய டைலாக்ஸ் எல்லாம் நல்லா மனப்படம் பண்ணிடுவேன். கோ ஆக்டர்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணால் கூட அவங்கள அப்படியே கூட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அதனால ஒரு 3 படம் மிஸ்ஸான் சீன் பண்ணேன். அப்புறம் குமார் ராஜாவுடைய நிறைய எல்லா படங்களும், அந்த பண்ண 2 படங்கள்ல அரண்யகாண்டத்தில் நிறைய லாங் ஷார்ட் இருக்கும், ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு எமோஷ்னலி அப்படியே கூட்டிகிட்டு போகும். அது மாதிரி படம் எடுக்கிறது வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து கட்டி போட்டு வைக்கும். ஒரு நல்ல ஆக்டரும் நல்ல பிக்சரைசேஷனும் டைலாக்ஸும் அதுக்கான மூடும் இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த சீனை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. எப்படி நம்ம பாடல் காட்சிகளை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ, காமெடியை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ, அதே மாதிரி சீன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் ராகுல் கபாலினுடைய டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்த டீமும், எஸ்பெஷலி த டிஓபி நந்தா ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும், ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா புது டைரக்டர், ஸோ அதனால அவங்க எல்லாருமே புதுசு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புதிய டீமோட ஒர்க் பண்ணுறதுல. இந்த படத்தில் வந்து புதிய ஆக்டர்ஸ், ஜாக் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. அப்புறம் வந்து ஜேடி நாயகனா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல நடிகராக அவர் மேன்மேலும் வளரணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். அதுக்காக வேலை பார்க்கணும். நீங்கள் என்கிட்ட கேட்பாங்க, அண்ணனே ஒல்லி ஆயிட்டீங்கன்னு கேட்பாங்க என்னைய. நான் சொல்லுவேன், தொப்பை போட்டால் அப்பா வேஷம் தான் கொடுப்பாங்க. அதைத்தான் ஜேடி நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். இதை கேலியாக சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். இது ஹெல்த்தி கான்சியஸ் ஆல்சோ. ஸோ ஜேடிக்கும் ஜாக்குக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகிற ஆக்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் கேனுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இதில் லிரிக்ஸிஸ்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிற வெரோனிகாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய வரிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி சாம்பல்கள் நிற கனவுகள், அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை பொதுமக்களுக்கு நல்லபடியாக கொண்டு செல்லணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அடிக்கடி மீட் பண்ணுறோம், சந்தோஷமா இருக்காது. உங்களை அடிக்கடி மீட் பண்ணணும்னு நினச்சாலே அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். ஸோ நிறைய இது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பயமறிய பிரம்மை பொறுத்த வரைக்கும் நான் திடீர் மாப்பிள்ள தான். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு 11:30 எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஆல்மோஸ்ட் நான் தூங்கிட்ட சுச்சுவேஷனில் ராட்சசனோட அந்த காஸ்டியூம் டிசைனர் கீர்த்தி வாசன் வந்து ஃபோன் பண்ணாங்க. நான் எப்படின்னா இருக்கீங்க அந்த டைமில் கேட்கும்போது, சொல்லு கீர்த்தி, இல்லைண்ணா உங்களுக்கு ஒரு இயக்குனர் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபோன். ஓகே சார், உங்கள் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன், நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன். ரைட் சார், எப்போன்னு சொல்லுங்க, டேட் சொல்லுங்க. இல்லை சார், காலையில் வரணும் சார் அப்படின்னாரு. ஸோ ஓவர் நைட்டில் நான் வந்து அங்கே போய் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இது. நம்ம என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் படைப்பாளிகளுடைய எழுத்துக்கள் தான் காலம் கடந்தும் நிற்கும்.
ஸோ அந்த எழுத்துக்களுக்கு வடிவம் கொடுக்கறதா எங்களை அவங்க சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நான் ராகுல் கபாலி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்திக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ இதில் நடித்தவங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே பரிச்சயமானவங்க. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான ஒரு படம் இது. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசிங் சவுண்டு. இது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இவர் ராகுல் கபாலி இதை வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு செதுக்கி தான் இதை எடுத்திருக்காரு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கும். அதாவது சிங்கிள் ஷாட் மாதிரி கிடையாது. ஆனால் அந்த சீனை பொறுத்த வரைக்கும் கட் இல்லாமல் போகும். ஸோ அதுக்கு ரொம்ப ட்ரெயின்ட் ஆகி நாங்கள்லாம் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வரதுக்கு ராகுல் கபாலி அண்ட் ஜேடி ஜெகதீஷ் எல்லாருமே மிகப்பெரிய கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் குரு அண்ணன், ஹரிஷ் உத்தமன், இவங்க கூட ஒர்க் பண்ணது. ஏன்னா நான் படம் பண்ணும்போது இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்னோட போர்ஷன் நான் ஜான் விஜய் சார் கூட மட்டும் தான் நடித்தேன். அதுக்கப்புறம் தான் டீசர் பார்க்கும்போது தான் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். நிஷாந்த் இல்லை, விஸ்வாந்த். தேங்க்யூ. மேடையில் இருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் மாலை வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள், பிரிண்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பயமறியா பிரம்மை இந்த படம் வந்து எனக்கு வந்து கபாலி அந்த படத்தை பார்த்து என்னை ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட நபர் வந்து நம்ம டைரக்டர் கபாலி, ராகுல் கபாலி அவங்க தான். ரீசன் என்னன்னா, எனக்கு வந்து இந்த படம் வந்து கால் பண்ணி அவரோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. நான் அவரோட ஆஃபீஸ்க்கு நான் போகும்போது, அவர் பேசிக்கலி அவர் ஒரு பெயிண்டர், இன்டர்நேஷ்னல் பெயிண்டர் அவர் பேசிக்கலி, ராகுல் சார். அவர் தான் அந்த ஆர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நீ வெளியில் பார்த்துருப்பீங்க, அந்த போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அவருடைய கைவண்ணம் தான். ஸோ அவர் வீட்டுக்கு நான் போகும்போதே பிகாசோவோட ஆர்ட் மாதிரி அவருடைய வீடே வந்து டோட்டலாக கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, படித்தேன். படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது டெஃபினெட்லி இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு யூஸ்வலாக உள்ள தமிழ் மூவியில் வந்து இருக்கிற ஜேனரை விட்டு இது வேற ஒரு ஜேனரில் அவர் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சுது. ஸோ படித்து முடித்த உடனே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் கொஞ்சம் செட்டில்டாக பண்ணேன். செட்டில்டாக பண்ணும்போதே அவர் சொன்னார், விஸ்வந்த் சார், நான் உங்களுக்கு வந்து மெயினாக அந்த கேரக்டருக்கு நான் மெயினாக கூப்பிட்டதே வந்து கபாலியை பார்த்து தான் கூப்பிட்டேன். கபாலியில் நீங்கள் தலைவர் கூட வந்து ரொம்ப கலகலகலன்னு பண்ணியிருந்தீங்க, சேம் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இதில் தேவைப்படுது அப்படின்னாரு. ஸோ டே 1 நான் அந்த ஷார்ட்ல வந்து ஜெகதீஷ்ங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு கூட அந்த கேரக்டர் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து டிராவல் ஆக போகுது. ஸோ அது கலகலகலன்னு இருக்கணும்னு சொல்லி சொன்னதுனால, அப்போ அந்த ஜெகதீஷ் கேரக்டர் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது ஒரு பெரிய பெர்ஃபார்மர் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டே 1 அந்த ஸ்பாட்டுக்கு போன பிறகு தான் தெரியும் அது வந்து நம்ம குரு சோமசுந்தரன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் சார் கூட நான் நடிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி. டே 1 நான் எப்பவுமே மோஸ்ட்லி ஒரு டேக் 2 டேக்ல நான் ஓகே பண்ணிடுவேன். எந்த ஷார்ட்டாக இருந்தாலும் ஓகே பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் போச்சு, பாண்டிச்சேரியில் எடுத்தோம். ஒரு செட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஷாட் பண்ணி முடிக்கும் போது கரெக்டாக ஒரு 5.5 மினிட்ஸில் கட் சொன்னார். சிங்கிள் டேக்ல எடுத்தாங்க அந்த ஷாட். 5.5 மினிட்ஸ் முடிச்ச உடனே கட் சொல்லி முடிச்ச உடனே டேரக்டர் கிட்ட போனா சூப்பரா இருந்துச்சு விஸ்வந்த் அப்படின்னு கை கொடுத்தாரு. ஸோ ஓகே டேக் ஓகே போல இருக்கு அப்படின்னு நினைச்சு பயங்கர ஹாப்பி. ஸோ சோமனையும் கூப்பிட்டு கேட்டாங்க. சோமன் எப்பவுமே வந்து 1 or 2-3 டேக்ஸ் வந்து எப்பவுமே தி பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி. ஸோ ஒரு 1 or 2 டேக் போகும்போது இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஸோ சோமன் நான் இன்னும் 1 more பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ ஓகே 5.5 மினிட்ஸ்லேருந்து அடுத்து ஒரு டேக் பண்ணுறோம். அது ஒரு 6.5 வந்துச்சு. 1 more பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு பெட்டர்மெண்ட் போகிறாங்க. 8 வந்தது. அதுக்கப்புறம் 9.5 வந்தது. பிரேக் என்னன்னா லஞ்ச் பிரேக் விட்டாங்க. நான் நினைச்சேன் அந்த ஒரு ஷாட் முடிச்ச பிறகு வேற ஒரு லொக்கேஷன் போகிறோம் பொழுது அவ்வளோதான் அந்த சீன் முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சேன். பட் லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு ஷூட்டு. ஃபைனல் டேக் ஓகே ஆனது ஈவினிங் 5:45க்கு. ஒரே ஷாட்டு தான். டைமிங் வந்து 15 மினிட்ஸ் சிங்கிள் டேக்ல பெர்ஃபார்மன்ஸ் குரு அண்ணனும் நானும் அதில் பண்ணோம். இதுக்கு மெயின் கிரெடிட்ஸ் வந்து ராகுல் கபாலி. ரீசன் என்னன்னா, அவர் ஒரு டேக்கே லேஸ்ல ஓகே பண்ண மாட்டாரு. நான் மார்னிங் 9 o'clock 9:30க்குலாம் ஃபர்ஸ்ட் ஷாட் ஓகே போல இருக்கு, ஹாப்பியா அடுத்த ஷாட்டுக்கு வேற எங்க லொகேஷன் ஷிஃப்டிங் நினைச்சா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த லொகேஷன் மட்டும்தான் அப்படிங்கிறது. ரொம்ப தெளிவா அந்த ஷாட்டை ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டா எடுத்தாங்க. 15 மினிட்ஸ் சிங்கிள் டேக்ல அதை பண்ணியிருக்கோம். நீங்க அதை பார்க்கும்போது டெஃபினெட்லி
இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அடுத்த கட்டமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணியிருக்காருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் ராகுல் சாரை பற்றி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னா பேசிக்கலி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கண்ட்ரி பைக்லேயே வேர்ல்டு முழுக்க ரைடு போயிருக்கிறார். ஸோ உலகம் முழுக்க போய் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண விஷயத்த இந்த படத்தில் ஒரு பெயிண்டிங்காக அழகாக எழுத்துக்களோட பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அதே நேரத்தில் ஜாம்பவான் குரு அண்ணன் சிங்கிள் டேக்கில் எந்த விஷயத்தையும் லேஸில் எடுத்துக்க மாட்டாங்க. பெட்டர்மெண்ட் கொடுத்தாலும் ஃபைனல் டேக்கில் உலகமே பேசுகிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவர் கூட நான் ட்ராவல் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு ஹீரோ ஜெகதீஷ் சார் ரொம்ப நல்ல ஒரு பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு நபர் அவர். ஏன்னா எல்லாருக்கும் முதல் படமே இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. ஒரு நல்ல படத்துல அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ கேரக்டர் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் ஜெகதீஷ் சார். அண்ட் இன்றைய விழா நாயகன் கே. வாழ்த்துக்கள் சார், சூப்பர் சார், கலக்கிருக்கீங்க. மியூசிக் சூப்பரா இருந்தது, உங்க சாங் டிஃப்ரெண்டா இருந்தது. நான் யுத்தம் செய்ய உங்க ஃபேன், அதே படத்துல நானும் பண்ணியிருக்கிறேன். அட் சேம் டைம் இங்க வந்திருக்க எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த உங்க எழுத்துக்கள் மூலமா எழுதுங்க. தேங்க்யூ.